2025 ஆண்டு SPM தேர்வில் 13,779 பேர் அத்தனை பாடங்களிலும் A. KLIA பகுதியில் 31 குற்ற பின்னணியை கொண்ட ஆடவனை துரத்தி கைது செய்த போலீஸ். LRT நிலையத்தில் பையனை கன்னத்தில் அறைந்த ஆடவர் அபராதம் செலுத்த தவறியதால் சிறைக்கு அனுப்பப்பட்டார். தற்போதைய வெப்பமான வானிலை ஜூன் வரை நீடிக்கும், மெட் மலேசியா எச்சரிக்கை. விஜயின் சொத்து மதிப்பு 400 கோடி ரூபாய்க்கும் மேல், பெற்றோர் உட்பட குடும்பமே தன்னிடம் கடன் வாங்கியதாகவும் அறிவிப்பு. ஆண்டுக்கான SPM தேர்வு முடிவுகளில் முன்னேற்றம் காணப்பட்டுள்ளது. இதற்கு முந்தைய ஆண்டு 4.49 இருந்த GPK எனப்படும் தேசிய மதிப்பீட்டு புள்ளியின் சராசரி இம்முறை 4.42 உயர்ந்துள்ளது. மொத்தம் 13,779 மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் A, அதாவது A+, A மற்றும் A- பெற்றனர். அதே சமயம் 376 பேர் அனைத்து பாடங்களிலும் A+ எனப்படும் சிறந்த அடைவு நிலையை பெற்றனர். இதற்கு முந்தைய ஆண்டை விட கடந்த ஆண்டு SPM தேர்வில் A+ சிறந்த அடைவு நிலை பெற்றவர்களின் எண்ணிக்கை அதிகமாகும் என கல்வித்துறையின் தலைமை இயக்குனர் முகமது அஸ்ஸாம் அஹமத் தெரிவித்தார். மேலும் அனைத்து பாடங்களிலும் குறைந்தபட்சம் சிறப்பு தகுதியுடன் C கிரேட் தேர்ச்சி பெற்றவர்களின் எண்ணிக்கையும் இம்முறை உயர்ந்துள்ளது. 2024 ஆண்டில் 86,040 இருந்த அந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டு SPM தேர்வில் 92,347 அதிகரித்துள்ளது. பருவமழை மாற்ற காலத்தில் பல பகுதிகளில் மழை பெய்த போதிலும் தற்போதைய வெப்பமான வானிலை ஜூன் மாதம் வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழை தற்காலிகமானது என்றும் இது வெப்பமான சூழல் முடிவுக்கு வந்ததற்கான அறிகுறி அல்ல என்று மலேசிய வானிலைத்துறையான மெட் மலேசியாவின் தலைமை இயக்குநர் முகமது இஷா முகமது அனீப் கூறியுள்ளார். மார்ச் மாத நடுப்பகுதிக்கும் ஏப்ரல் மாதத்திற்கும் இடையில் வெப்பநிலை உச்சத்தை அடைய வாய்ப்புள்ளது என்றும் சில பகுதிகளில் கடும் வெப்ப அலை எட்டும் என கூறப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையிலிருந்து தென்மேற்கு பருவமழையின் ஆரம்ப கட்டத்திற்கு மாறும் காலகட்டத்தில் 35 டிகிரி செல்சியஸிற்கும் அதிகமாக வெப்பநிலை நிலவுவது இயல்பானது. வட தீபகற்பத்தில் மழை தொடங்கி இருந்தாலும் அது தற்காலிக நிவாரணத்தை மட்டுமே அளிக்கிறது என்று முகமது இஷாம் சுட்டிக்காட்டினார். 35 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பநிலையை பதிவு செய்த மாநிலங்களில் கெடா, பெர்லிஸ், பேராக், கிளாந்தான் மற்றும் திரங்கானோவின் சில பகுதிகளும் அடங்கும். வெப்பமான வானிலை பள்ளிகளையும் பாதித்துள்ளது. கெடாவில் உள்ள கோத்தாஸ்தார் மற்றும் பொண்டாங்கில் 200க்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் 86,000 மாணவர்கள் 3 நாட்களுக்கு வீட்டிலிருந்தே கற்பித்தல் மற்றும் கற்றல் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். கடும் வெப்பம் நீடித்தால் குறிப்பாக தண்ணீர் பற்றாக்குறை, விவசாயம், வீட்டு உபயோகம் மற்றும் தொழில்துறையை பாதிக்க தொடங்கினால் மேக விதைப்பு மேற்கொள்ளப்படலாம். இருப்பினும் இதை தன்னிச்சையாக மேற்கொள்ள முடியாது என்றும் முறையான தொழில்நுட்ப மதிப்பீட்டிற்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் முகமது இஷாம் கூறினார். ஏர்போர்ட்ல வேலை செய்யணுமா? திறன் மேம்பாட்டுத்துறையின் அங்கீகாரம் பெற்ற AME ட்ரெய்னிங் அகாடமி உங்களின் சரியான தேர்வு. சிறந்த கல்வி, ஏர்போர்ட்டிலேயே நடைமுறை பயிற்சி. 2026 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை இப்போ திறந்தாச்சு. AME ட்ரெய்னிங் அகாடமி விமான போக்குவரத்து துறைக்கான உங்களின் நுழைவுச்சீட்டு. அம்மா பாருங்கள், அப்பா காயமடைந்துள்ளார். 9 வயது முகமது ஆகிப் அம்சியார் தன் தந்தை விபத்தில் சுழன்று உயிரற்ற உடலாய் விழும் காட்சியை வீடியோவில் பார்த்தபோது சொன்ன வார்த்தைகள் அது.
பி ஹெய்லிங் ஓட்டுநரான 33 வயது அமீருல் ஹஃபீஸ் ஒமார் அண்மையில் ஸ்லாங்கோர் கிள்ளானில் நிகழ்ந்த கொடூர சாலை விபத்தில் உயிரிழந்தார். மதுபானம் மற்றும் போதைப்பொருள் மயக்கத்தில் இருந்ததாக சந்தேகிக்கப்படும் காரோட்டி பல வாகனங்களை முந்தி எதிர் திசையில் நுழைந்து அமீருலின் மோட்டார் சைக்கிளை மோதினார். அதில் அமீருல் தூக்கி வீசப்பட்டு சுமார் 10 முறை சுழன்று மற்றொரு வாகனத்தின் மேல் விழுந்து உயிரிழந்தார். இந்த வீடியோவை பார்த்து மகன் அதிர்ச்சி அடைந்தாலும் நடந்தவற்றை புரிந்து கொள்ளும் வயதில் அவன் இல்லை என அமீருலின் மனைவி நோர் நாடியா அப்துல் மஜித் வேதனையுடன் கூறினார். குடும்பத்திற்கான வருமானம் தேடி 1க்கு 2 வேலைகளை செய்து வந்துள்ளார் அமீருல். இப்படி குடும்பத்தின் ஒரே நிதி ஆதாரமாக இருந்த கணவர் மறைந்திருப்பதால் 3 பிள்ளைகளுடன் தனிமரமாய் நிற்கும் நோர் நடியாவுக்கு அவர்களின் எதிர்காலம் படிப்பு குறித்து பெரும் கவலை. இந்நிலையில் அமீருலின் மரணம் தொடர்பான சட்ட நடவடிக்கைக்கு வழக்கறிஞர் ஒருவர் அக்குடும்பத்துக்கு உதவ முன்வந்துள்ளார். அன்பு கணவரின் துர்மரணத்திற்கு நியாயம் கிடைக்க வேண்டுமென கூறிய நோர் நடியா தம்மை போல மற்றவர்களும் இப்படி குடும்ப உறுப்பினர்களை இழக்கக்கூடாது என்றார். விபத்தை ஏற்படுத்திய 20 வயது இளைஞர் கைதாகி தடுத்து வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். KLIA பகுதியில் நேற்று போலீஸ் ரோந்து காரைச் சேர்ந்த அதிகாரிகள் சந்தேகத்திற்குரிய ஹோண்டா சிவிக் கார் ஒன்றை துரத்திச் சென்று ஆடவன் ஒருவனை கைது செய்தனர். உள்நாட்டைச் சேர்ந்த அந்த நபர் 31 குற்றச் செயல்களில் சம்பந்தப்பட்டதற்கான பின்னணியை கொண்டிருந்தவர் என KLIA போலீஸ் தலைவர் M. ரவி தெரிவித்தார். KLIA பகுதியை சுற்றி குற்ற தடுப்பு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த நடமாடும் ரோந்து வாகன பணியாளர்கள் ஒரு சிவப்பு நிற ஹோண்டா சிவிக் காரை நிறுத்த முயன்ற போது அதன் ஓட்டுநர் சோதனைக்காக வாகனத்தை நிறுத்த மறுத்துவிட்டார். மாலை மணி 4:30க்கு நடந்த இந்த சம்பவத்தின் போது அந்த கார் ஓட்டுநர் 3வது மாடியிலுள்ள KLIA முனையத்தை நோக்கி தப்பிச் செல்ல முயன்ற போது வழியில் 5 பொது வாகனங்களை மோதிய பின் சம்பவ இடத்திற்கு அருகே வெற்றிகரமாக பிடிக்கப்பட்டார் என ரவி வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டார். 30 வயதான அந்த நபரின் குற்றப்பதிவுகளும் போதைப்பொருள் தொடர்பான ஒரு குற்றத்தில் ஈடுபட்டிருப்பதும் தெரிய வந்ததோடு அவர் போலீசாரால் தேடப்பட்ட நபராகவும் இருந்து வந்தார். அரசு ஊழியரின் கடமையை செய்ய விடாமல் தடுத்தது மற்றும் சேதம் விளைவித்தல் ஆகிய குற்றங்களுக்காக குற்றவியல் சட்டத்தின் 186, 427 பிரிவுகளின் கீழ் மற்றும் 1952ஆம் ஆண்டின் அபாயகரமான போதைப்பொருள் சட்டத்தின் 15 உட்பிரிவு 1 கீழ் விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் போக்குவரத்து விதிமீறல்களுக்காகவும் அந்த சந்தேக பேர்வழியிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த காரை போலீசார் துரத்திச் செல்லும் காணொளி சமூக வலைத்தளங்களில் வைரலானது. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் மற்றும் ப்ரொஃபஷனல் டிப்ளோமா இன் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. தமிழுக்கும் தமிழ் தொண்டுக்கும் பெருமை சேர்க்கும் விதமாக நாட்டில் முதன்முறையாக தமிழ் கல்வியாளர்களை கௌரவிக்கும் வகையில் விருது விழா ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தகமை எனப்படும் தமிழ் கல்வி ஆளுமை இயக்கம் இந்த தமிழ் கல்வி விருதளிப்பு விழாவை வரும் செப்டம்பர் 20ஆம் தேதி நடத்துகிறது. வணக்கம் மலேசியா இந்த விருது விழாவின் அதிகாரப்பூர்வ ஊடக ஆதரவாளராகும். இந்த விழா திட்டத்திற்கு ஒருங்கிணைப்பாளர்களாக மூத்த கல்விமான்களான டாக்டர் NS ராஜேந்திரன் மற்றும் டாக்டர் K நாகலிங்கம் செயல்படுகின்றனர். இந்த விழாவின் முக்கிய நோக்கமே மலேசியாவில் தமிழ் கல்வி மற்றும் தமிழ் மொழிக்காக பணியாற்றிய கல்வியாளர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் தமிழ் தொண்டர்களை கௌரவிப்பதாகும். தன்னார்வ அடிப்படையில் நடத்தப்படும் இம்முயற்சியின் முக்கிய அம்சங்கள் குறித்து விழா ஏற்பாட்டு குழு தலைவர் டாக்டர் NS ராஜேந்திரன் சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் கூறினார்.
தகமை என்று வைத்ததுக்கு காரணமே அது நீங்கள் அதனுடைய பொருளை தேடினீங்கன்னு சொன்னால் சிறப்பு, மாண்பு, போற்றுதலுக்குரிய என்று நிறைய அதனுடைய பொருள் இருக்கு. தகமை அருமையான சொல். அது மட்டும் இல்லை, ரொம்ப பொருத்தமாக இருக்கு. தமிழ் கல்வி விருதளிப்புக்கு தகமை அது சரியா வருது. ஸோ அதுக்காகவே அதை வச்சிருக்கோம். அது ஒரு சிறப்பு, ரொம்ப அருமையான பேர் அது. அதாவது அதை தமிழ் கல்வி விருதளிப்பு என்று சொல்லி செய்யும். இன்றைக்கு பல சவால்கள் இருக்கின்றன. இருந்தாலும் இதற்கு வலு சேர்க்கும் அடிப்படையில் இந்த ஒரு முயற்சி, இது முதல் நோக்கம். இரண்டாவது நோக்கம் ஏன்னா இப்போ நீங்கள் பல 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 நண்பர்கள், தன்னார்வலர்கள், புது இயக்கங்கள் நிறைய நல்ல முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் தமிழை தொடர்ந்து காப்பதற்கு. அவர்களுக்கெல்லாம் வணக்கம் செலுத்த நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். நம்ம எல்லோரும் கடமைப்பட்டிருக்கோம். அதில் ஒரு சிறு முயற்சி எங்களுடையது. வலு சேர்ப்பதற்கு இந்த முயற்சியும் எடுக்கிறோம். இரண்டாவது தமிழ் கல்விக்காக தம்பி திரவியம் சொன்னது போல நிறைய பங்காற்றியவர்கள் இருக்கின்றார்கள், தொடர்ந்து பங்காற்றி கொண்டிருக்கின்றார்கள். தனிநபர்கள் இருக்கின்றார்கள், சமூக இயக்கங்கள் இருக்கின்றன, அரசு சாரா இயக்கங்கள், அப்புறம் தன்னார்வலர்கள், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்த வேண்டும், அவர்களை கொண்டாட வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம். அவ்வளவுதான். கலைஞர்களுக்கு வழங்கப்படும் பாராட்டை போல கல்வியாளர்களுக்கும் வழங்க வேண்டும் என விழா குழு செயலாளர் CM திரவியம் தெரிவித்தார். இது எங்களிடம் மட்டும் உருவான எண்ணம் இல்லை, பல நூறு தமிழ் கல்வியாளர்களிடம் உருவான எண்ணம் தான் இது. ஆனா இதை யாரு எடுத்து செய்வது அப்படின்ற ஒரு ஏக்கம், தாக்கம் இந்த சமுதாயத்துல ரொம்ப காலமா இருந்து கொண்டே இருந்தது. இது போன்ற நிகழ்ச்சியை செய்ய வேண்டும் என்றால் ஒரு கணிசமான தொகை தேவை. கல்வியாளர்கள் அப்படி எடுத்துக்கொண்டா கல்வியாளர்களை பெரிய பணக்காரர்கள் நாம் பார்க்க முடியாது. இது ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த கல்வியாளர்கள் அப்படி சிந்திக்கும் போது இந்த கல்வியாளர்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்காக நாங்கள் கருதுகின்றோம். காரணம், அடுத்த தலைமுறையை உருவாக்குகின்றவர்களே இந்த கல்வியாளர்கள் தான். இவங்களுக்கு அந்த ஆர்டிஸ்ட் கலைஞர்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு பெரிய விருதளிப்பு விழா போன்ற ஒரு அங்கீகாரத்தை நாம் கொடுத்தால் இன்னும் சிறப்பாக இருக்குமே அப்படின்ற அந்த எண்ணம் தான் உருவானது. இவங்களுக்கு சரியான அங்கீகாரத்தை கொடுத்தால் இந்த அங்கீகாரத்தினால இன்னும் சிறப்பாக கல்வி தரம் தமிழ் பள்ளியில உயர வாய்ப்பு இருக்கின்றது. தமிழ் பள்ளியின் சிறந்த தலைமை ஆசிரியர் விருது, தமிழ் பள்ளியின் சிறந்த ஆசிரியர் விருது, சிறந்த தமிழ்மொழி ஆசிரியர் விருது, சிறந்த இடைநிலைப்பள்ளி தமிழ் ஆசிரியர் விருது, சிறந்த கல்லூரி பல்கலைக்கழக விரிவுரையாளர் விருது, தமிழ் கல்வி வாழ்நாள் சாதனையாளர் விருது, தமிழ் மொழி தமிழ் கல்வி வளர்ச்சிக்கான சிறப்பு விருது ஆகிய 7 பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்படவிருக்கின்றன. ஒவ்வொரு பிரிவிலும் எத்தனை பேரை வேண்டுமானாலும் பரிந்துரைக்கலாம். ஆனால் ஒருவருக்குத்தான் விருது வழங்கப்படும். ஒவ்வொரு விருதுக்கும் பதக்கம், சான்றிதழ் மற்றும் ரொக்கப்பணம் பரிசாக வழங்கப்படும். விருதுகளுக்கான பரிந்துரைகளை அனுப்ப வேண்டிய கடைசி நாள் எதிர்வரும் ஜூன் மாதம் 30ஆம் தேதியாகும். ஏறக்குறைய 3 மாத கால அவகாசம் இருப்பதால் விருதுகளுக்கு தகுதியானவர்கள் என நீங்கள் நினைப்பவர்களை தக்க ஆவணங்களுடன் அனுப்ப உங்களுக்கு வாய்ப்பு உள்ளது. www.tagamai.com எனும் இணையதள முகவரியில் விருதுகளுக்கான பரிந்துரைகளை அனுப்பலாம். உங்களுக்கு தெரிந்தவர்களையும் விருதுகளுக்கான முன்மொழிவுகளை அனுப்ப ஊக்குவியுங்கள். தமிழ் பள்ளி மாணவர் சேர்க்கை சரிவையும் பெற்றோரின் எதிர்மறை கருத்துக்களை மாற்றி தமிழ் பள்ளிகளின் தரத்தை உயர்த்துவதும் இந்த முயற்சியின் முக்கிய நோக்கமாகும். எனவே இந்த நிகழ்ச்சிக்கு நாம் கொடுக்க போகும் ஆதரவு தமிழுக்கு நாம் செய்யும் தொண்டாகும். பாசார்சனி LRT நிலையத்தில் முதல் படிவ மாணவனை கன்னத்தில் அறைந்த ஆடவருக்கு 2000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. 48 வயது முகமது சிவகுமார் பெருமாள் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து கோலாலம்பூர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அத்தண்டனையை விதித்தது. எனினும் அபராதம் செலுத்த தவறியதால் 2 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அவர் நேராக காஜாங் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார். முன்னதாக கன்னத்தில் அறையப்பட்டதில் 13 வயது ஃபர்ஹான் நாசிர் முகமது ஈசா காயமடைந்து போலீசில் புகார் செய்திருந்தார். ரொட்டி வாங்குவதற்காக சென்ற போது வரிசையில் யாரும் இல்லாததால் நேரடியாக முகப்பிடத்துக்கு சென்றதாகவும் அப்போது யாரென்றே தெரியாத அந்த ஆடவர் தம்மை கன்னத்தில் அறைந்ததாகவும் அம்மாணவர் புகாரில் கூறினார். அச்சம்பவத்தின் வீடியோ வைரலாகி கண்டனங்கள் எழுந்தது குறிப்பிடத்தக்கது.
பினாங், கடா, பேரா மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் பினாங் பாலிவுட் பஜார் அண்ட் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் அதிரடியாக 1 to 5 ஏப்ரல் வரை தேவான் சைலங் பார்க், பராய், பினாங்கில். இந்த ஆண்டின் பிரம்மாண்ட ஃபெஸ்டிவல் 100க்கும் அதிகமான பூத்களில் பூத்திக் கலெக்ஷன், டிசைனர் சீரிஸ், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், பஞ்சாபி சூட்ஸ் என உங்கள் உள்ளம் கொள்ளை கொள்ள வைக்கும் ஃபெஸ்டிவல். 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட் சாப்பிட இந்த 5 நாட்கள் போதாது. தேவான் சைலங் பார்க், பராய், பினாங்கில். கடந்த சனிக்கிழமை சுபாங் ஜெயாவில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் பல பெண் வாடிக்கையாளர்கள் அணிந்திருக்கும் உடைக்கு கீழ் புகைப்படம் எடுத்ததாக சந்தேகிக்கப்படும் ஆடவன் ஒருவனை போலீஸ் தேடி வருகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மதிய மணி 1:16 அளவில் நடந்த இந்த சம்பவம் குறித்து தனது துறைக்கு புகார் வந்ததாக சுபாங் ஜெயா போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் வான் அஸ்லான் கூறினார். சுபாங் ஜெயாவில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் பெண் வாடிக்கையாளர்களின் உடைகளுக்கு அடியில் ஒரு ஆடவன் கைபேசியை பிடித்துக்கொண்டு பதிவு செய்வது மற்றும் புகைப்படம் எடுப்பது போன்ற ஒரு வீடியோ வைரலாகியுள்ளது. முகநூலிலும் இன்ஸ்டாகிராமிலும் இந்த வீடியோ சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டதாக தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களையும் சந்தேக நபர்களையும் கண்டறிந்து அடையாளம் காணும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த விவகாரம் தண்டனை சட்டத்தின் 509வது பிரிவு, 1955ஆம் ஆண்டு சிறு குற்றங்கள் சட்டத்தின் 14வது பிரிவு, 1998ஆம் ஆண்டு தகவல் மற்றும் பல்லூடக சட்டத்தின் 233வது பிரிவுகளின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக வான் அஸ்லான் குறிப்பிட்டார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூரில் போட்டியிடும் டிவிகே எனப்படும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தனது வேட்பு மனுவுடன் தாக்கல் செய்த சத்திய பிரமாணத்தில் 400 கோடி ரூபாய்க்கும் மேலான சொத்துக்களை அறிவித்துள்ளார். அவரின் சொத்துக்களில் வீடுகள், நிலங்கள், வணிக முதலீடுகள், வங்கி சேமிப்புகளும் அடங்கும். 404.58 கோடி ரூபாய்க்கு அசையும் சொத்துக்களும் பல்வேறு வங்கிக் கணக்குகளில் சேமிப்புகளாக மட்டும் 370 கோடி ரூபாயும் வைத்திருப்பதாக அவர் வேட்புமனுவில் தெரிவித்துள்ளார். இதில் ஆச்சரியமாக விஜயின் தந்தை, தாய், மனைவி, மகன், மகள் என ஒரு குடும்பமே தன்னிடம் கடன் வாங்கி இருப்பதாகவும் சத்திய பிரமாணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தந்தையும் பிரபல இயக்குநருமான S.A. சந்திரசேகர் 3.02 கோடி ரூபாய் கடனையும், தாயும் பிரபல பாடகியுமான ஷோபா சேகர் 87 லட்சம் ரூபாய் கடனையும் விஜயிடம் வாங்கியுள்ளனர். விவாகரத்து கோரியுள்ள மனைவி சங்கீதா 12.6 கோடி ரூபாயும், மகன் ஜேசன் சஞ்சய் 8 லட்சம் ரூபாயும், மகள் திவ்யா சாசா 4.6 லட்சம் ரூபாயும் கடன் வாங்கியுள்ளதாக விஜய் குறிப்பிட்டுள்ளார். ஆக சொந்த குடும்பத்தில் அனைவருமே தனக்கு கடனாளிகளாக இருப்பதாக அவர் காட்டியுள்ளது சமூக ஊடகத்தில் பேச்சு பொருளாகியுள்ளது. இவ்வேளையில் மொத்தமாக 3.44 கோடி ரூபாய் வருமான வரி பாக்கி வைத்திருப்பதாக வேட்புமனுவில் விஜய் தெரிவித்திருப்பதும் கவனம் பெறுகிறது. 2 தொகுதிகளில் போட்டியிடும் விஜய் பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். திருச்சி கிழக்கு தொகுதியில் பின்னர் வேட்புமனுவை தாக்கல் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயின் இந்த சொத்து விவரங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் குறிப்பாக மற்ற வேட்பாளர்களின் முக்கிய ஆயுதமாக மாறலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.